அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியந்திரர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 20ஆம் தேதி 7வது மாதம் 2024. இப்போ காலை மணி பார்த்திங்கன்னா மணி 8:30. சரியா? சரி, முதல்ல நான் மக்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால், நல்ல விஷயத்தை, உண்மையான விஷயத்தை, தகவலை கொண்டு வரப்போ அதை 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தகவல் ஒன்று நிறைய பேத்துக்கு போவோம். நாளைக்கு எதிர்காலத்தில் இந்தமாரி கெட்டவனுங்க, கேடு கெட்டவனுங்க திரும்ப மக்களை நம்ப வச்சு வந்தானுங்கன்னா மக்கள் அவங்கள செருப்பாலே அடித்து விரட்டுவாங்க அப்படின்னு. இல்லைனாக்கா இவனுங்க திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, மக்களை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பானுங்க, இவனுங்க சம்பாதிக்கிறதுக்காக. நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தால, சில பேர் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருச்சு, சில பேத்துக்கு தெரியாமல் என்ன யாருன்னு அது அந்த சாக்கடை யாருன்னு இந்த திமிங்கலம் சொல்கிறானே, மக்கள் காசை இவ்வளோ ஏமாத்தினியே, இவ்வளோ தின்னிய, நீ நல்லவனான்னு சொல்லி திமிங்கலம் கேட்குறாங்க யாருன்னு அப்படின்னு. அல்லது சொல்லியிருக்கானே திமிங்கலம், ஓன் தமிழர் சங்கம் ஜனா அப்படின்றது. அதான் அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன்னு. இவனுங்களாம் எத்தனை வருஷம் எனக்கு தெரியும். நம்மளாம் இந்த சோஷியல் ஆக்டிவிஸாக, இந்த சோஷியல் சர்வீஸ்க்கு வந்த காரணமே இவனுங்க தான். ஏன்னா நான் இன்னும் ஒரு மெயின் பிக்சரை ஒன்றும் உங்களுக்கு கொண்டு வரலையே. ஒரு குடும்பத்தை எப்படி அநியாயம் பண்ணானுங்க, அதாவது பேஸ் ஆன் அவங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட், 10க்கு போலீஸ் ரிப்போர்ட். ஆனால் அந்த கேஸ் தாரியபலி பண்ணியாச்சு. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றத நான் விளக்கி சொல்கிறேன். ஒரு குடும்பத்தையே அடைச்சி வச்சு அதில் ஒரு பிள்ளைய ரோகோன்ற கேஸு வேறு. சரியா? அப்போ இவனு நல்லவனுங்களா? ஓகே, சரி. அதுக்கு முன்னே என்னன்னாக்கா, அந்த சாக்கடையை பற்றி சொல்கிறதுனா, அந்த சாக்கடையை கொஞ்சோண்டு நம்ம திமிங்கல அவர் பெருமையாக பேசியிருப்பார் ஒரு வீடியோவில். அது கொஞ்சோண்டு நீங்கள் பாருங்கள். இந்த கட்சிக்கு இதை பண்ணுங்க, இந்த கட்சிக்கு இதை பண்ணுங்கன்னு எனக்கு திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோ. நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம போன எலெக்ஷனில் ஒரு கட்சிக்கு நம்ம முழுக்க ஆதரவு கொடுத்து அவங்க ஜெயிச்சு சரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை, ஏமாற்றம். அதே மாதிரி நிறைய மக்களுக்கு தெரியும் அந்த கட்சிக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் உங்களாலதான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம், இப்படி போச்சேன்னு இப்போ வரைக்கும் அதை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்தீங்களா? இவர் ஒரு லாயல் ஃபைட்டரான். ஆனால் இப்போ நம்ம திமிங்கலம் இவர் லாயல் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிறப்ப அப்போ எப்படி திமிங்கலம் இவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி வீடியோலாம் செஞ்சு போட்டிருப்பான். அதாவது இவனை மன்னிப்பு கேட்க வச்சான், மக்கள் காசை ஏமாற்றி இதை ஐசிசியை சொல்லி ஏமாத்தினைய, அப்புறம் அப்துல் ரஹ்மான் கதையில் இப்படின்னு நிறையா சொன்னான் திமிங்கலம். ஆனால் இப்போ லாயல் ஃபைட்டர். இப்போ ஏஷா பிள்ளையோட கதையில் இது 3வது சாக்கடை. எப்படி? அப்போ இதுதான் நான் வெளியே கொண்டு வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னே இந்த 3வது சாக்கடையை பற்றி பேசுறதுக்கு முன்னுக்கு சிம்பிளாக என்னை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை. ஏன்னா நேற்று ஒருத்தர் இந்த காணொலி ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது என்னோடய யூடியூப்பில் போய் பார்த்துட்டு, அவர் இப்போ தான் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காணொலியை பார்த்துட்டு அவர் என்னை புகழ்ந்தது இருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் ரொம்ப பேத்துக்கு தெரியாமல் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் உண்மையாக செய்கிற மக்களுக்கு செய்கிறவன் யார், உண்மையாக மக்கள் மேலே அக்கறைப்பட்டவன் யார், அதாவது அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை மக்களை பயன்படுத்தி நினைக்கிறவன் யார், பேர் எடுக்க நினைக்கிறவன் யார் அப்படின்னு மக்கள் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சரி, என்னத்தை பார்த்து அவர் அப்படி என்ன புகழ்ந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இதை பாருங்க. உன் பேர் என்ன? எத்தனை வயசு உனக்கு? யார் ஒன்று இதெல்லாம் அடிச்சா? யார் அடிச்சா? ஏன் அடிச்சாங்க? பயப்படான்னு சொல்லியா? ஏன் அடிச்சாங்க? பார்த்தீங்களா? ஒரு 7 வயசு பையன் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறான். இது 2020 நடந்தது. அப்போ நான் சொன்னேன், ஸ்ரீகம்பாங்கன் மார்க்கெட்டில் நான் மீன் வியாபாரம் செய்கிறேன். ஓகே, அப்போ இது இந்த காணொலி நிறைய பகிரப்பட்டன்னு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் எப்படியாச்சும் அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கண்ணா அப்படின்னு. இந்தமாதிரி சின்ன பிள்ளைங்களை கொடுமை பண்ணுறது, இந்த வயசானவங்களை கொடுமை பண்ணுறதுலாம் என்னால் பார்த்துட்டு உடனே சும்மா இருக்க முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, நேராக சம்மந்தப்பட்டவங்களை அழைச்சி என்ன கதை விவரம் கேட்டுட்டு, அதில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அப்பான்றனா, அது அப்பா இல்லை, அம்மாவோட 3வது காதலன். சரியா? அம்மாவுக்கு மொதல் பிள்ளை ஒருத்தன், 2வது பிள்ளை ஒருத்தன், 3வது மாசமாக இருக்கான் அது ஒருத்தன். ஸோ அந்த 3வதாக இருக்கிற காதலன் தான் என்ன பண்ணான்னா, இந்த பிள்ளைங்க வேற ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அடிக்கிறது, நெருப்பில் சூடு வைக்கிறது சிகரெட்டில், ஏன்னா ஐஸ் அடிக்கிறது. 2 பேருமே ஐஸ் அடித்து அந்த பிள்ளைங்களை அடித்து கொடுமை பண்ணுறது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்? ஸோ என்னோடய ஸ்டைல் தான், வலிக்கு வலி தான் மருந்து, அடி தான் தீர்வு. அந்த பிள்ளைங்களை அடித்தப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அப்போ நான் அவன்கிட்ட பேசுனேன், ஃபோனில் பேசுகிறப்ப அவ்வளோ திமிரு. இப்போ டிக்டாக்ல சில வீரவாசனம் பேசுகிறானுங்களா, முட்டா பயலுங்க, சின்ன பையனுங்க,
அந்த மாதிரி வீர வசனம். ஏன்னா அவன் பிஎம்ல இருக்கான், நான் கேஎல்ல இருக்கேன்ற ஒரு எகத்தாளம். அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆத்திரம். அந்த பிள்ளைங்க அடித்தப்போ எப்படி அழுந்துருக்குங்க, எப்படி கத்திருக்குங்க, எப்படி ஓடி இருக்குங்க. நேராக பிஎம்முக்கு போனேன். இப்படி என் கடையை அடைச்சிட்டு வியாபாரம் அது மயிராகுது. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். ஆனால் அப்படின்ட்டு நேராக பிஎம்முக்கு போனேன். அவங்களை கூப்பிட்டு போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவனை வர வச்சேன். எப்படி வர வச்சேன்? பஞ்சிங். ஸோ எனக்கு ஒரு பேர் இருக்குது, பஞ்சிங் கிங்னு. அதாவது சில நேரத்தில் இந்த குப்பை தொட்டிங்களை வர வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு பல விதமாக, இல்லை ஒரு ஒருத்தனை கேஸை பிடிக்கிறதுக்கு பல விதமாக பஞ்சிங், என்னோட பஞ்சிங் அப்படி இருக்கும். அப்படி வர வச்சு அந்த நேரத்தில் அந்த வயசான பாட்டி, அந்த பிள்ளைங்களோட பாட்டி, அவன் அந்த மாதிரி கேட்டான் வயசானவங்களை. அப்போ என் மனசில் அந்த ஆத்திரத்தை அடக்கி வச்சு அவனை வந்தாலே வர வச்சிடணும்னு சொல்லி வர வச்சு என்ன நடந்துச்சுன்றத, இத்தனைக்கும் நான் ஒண்டி போனேன். கூட ஒரு தம்பியை கூட்டு போனேன். ஏன்னா கேமரா எடுக்க ஒரு ஆள் வேணும்ல ப்ரூஃபுக்கு. அப்போ ஒருத்தர் கூட்டு போனேன் பிஎம் மற்றவங்க இடம். அங்கே போயிட்டு அவன்கிட்ட ஒரு சவால் விட்டான் அவனை வர வச்சு. உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், நீ யார் வேணுமோ ஃபோன் பண்ணி கூப்பிடு, யார் வேணுமோ வரட்டும் அப்படின்னு. யார் வந்தாலும் அதான் சொல்லியிருப்பேன், இந்தமாரி செஞ்சுருக்கான், இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா, அப்போ வாங்கினா நீ அதில் உடஞ்சியான்னு தான் கேள்வி கேட்பேன். அப்போ இல்லைனா ஓரமாக நின்று வேடிக்கை பாரு, அவ்வளோதான். சரி, அங்கே போய் என்ன நடந்துச்சு அதை கொஞ்சோண்டு போடுறான். ஆனால் இதை வச்சு கூட என் மேலே சில முட்டா பையில ரிப்போர்ட் பண்ணானுங்க. பாரு, செய்கிறது நல்ல விஷயம், ஏன் இவனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறானுங்க? ஏன்னா இவனுங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. நான் ஒருத்தர் நல்லது செஞ்சால் நல்ல பேர் வாங்கிடுவேன். அப்போ அது நல்ல பேர் வாங்கினா அப்போ கேடு கட்டவனுங்க வந்து இப்படி தான் செய்வானுங்க. நம்மளை பற்றி இல்லாத பல சொல்கிறது. அதை நம்புற கூட்டம் ஒன்று இருக்கும், அந்த கூட்டம் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சோண்டு போடுறேன். என்ன அடிச்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஐயா அனுப்பி அதுக்கு மேலே அது மாதிரி அவன் பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் நான் கூட சும்மா செக் பண்ணி அனுப்பிடுவாங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல் இப்போ அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. மண்டையெல்லாம் காயம் இருக்குன்னு. அதை சொல்ல எக்ஸ்ரே எடுத்தால் எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த பையனோட இருங்க எனக்கு அங்கிள் ஜூஸ் தரேன். எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, மண்டை எல்லாம் இப்போ வந்து அட்மிட் பண்ணணுன்ட்டாங்க. அவனுக்கு நான் சொல்கிறேன் மூளை பாதிச்சிருக்கு. அவனோட பேசுகிற அந்த சைக்கிள்லேயே தெரியுமா எனக்கு அழகா தெரியுது. அவன் வந்து மூளை பாதிச்சிருக்கு, அடிச்சாட்டி பயந்துருக்கான். ஃபோபியா தெரியுமா? சொல்லு, அந்த மாதிரி அடிச்சு சரியா? ஒரு சின்ன பையனை நீ அடிச்ச உன் பேரு சேர்த்தா சொல்லிருக்கான். இந்த பாரு, நீ ஆம்பளை தானே, பொம்பளையா நீ? இதுக்கு மேல கடுப்பாயிருவேன். உன்ட்ட நான் அழகா பேசிடுவேன். நீ ரவுடியாரு புளுத்தியாரு என்ன வேணுமாரு? நீ பிஎம் இங்கதான் இருக்க, நானும் ஈப்போல இங்க வந்திருக்கேன். அப்ப அந்த பையனுக்கு எப்படி அழிச்சிருக்கோம்? 7 வயசு பையனுக்கு பண்ணிக்கலாமா? அப்பாவா அப்பாவா அண்டா முட்டா பயலுங்களா? இல்ல மாலை ஒரு கேடு உனக்கு, மாலை ஒரு கேடு, மாலை ஒரு கேடு. மெமரி இல்ல ஓடுதானே? இதை பார்த்துட்டு சில பொட்ட பயலுக்கு இருப்பாளுங்க. நான் என்ன நல்லது செய்யணும், கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ரிப்போர்ட் பண்ணி உள்ளுக்கு தானே சில பொட்ட பயலும் பார்ப்பாளுங்க. ரிப்போர்ட் பண்ணி நான் அவனை நேரத்தில் லைஃப் அடிச்சு காட்டுறேன். தெரியுதா? ரிப்போர்ட் பண்றவன் ரிப்போர்ட் பண்ணி என் மேல அவனை அடிச்சுன்னு. ஏன்னா அதுக்கு சில பேர் இந்த பிஎம்ல இருக்கானுங்க. லைஃபாவே அடிக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துட்டு யாரு வந்து என்ன கேட்கட்டும். உனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பக்கத்தை பொட்ட பயல் வந்தாங்க அவனுங்களை கேட்கறேன். அனாத நாய, அனாதனா அந்த பிள்ளைங்களை கேட்க யாரு இல்ல நினைச்சாடா முண்டோ? அம்மா அப்பா எங்க போயிட்டாங்க? இல்ல நீ அனாதனா, இனா உன் பிரச்சனை, உங்க அம்மா அப்பா பிரச்சனை. ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு யாரு இல்ல நினைச்சியா? கேட்க நாங்க வருவோம்டா முட்டா பயல. நான் உன்னை சரியா அடிக்கல, ஏன் தெரியுமா? அடிச்சா அந்த பையனோட பக்கத்து பெட்ல நீ அட்மிட் ஆயிடுவேன். இது 2020 நடந்தது. என் மேலே இப்போ ரிப்போர்ட் பண்ணானுங்க. அதை சொல்ல சில கேட்டு கட்டணுங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். சரியா? இவனுங்க ரிப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல சொல்லி தான் நான் அவனை அடித்தேன். ஏன் அந்த பையனுங்களுக்கு யானை கேட்க ஆளுன்னு சொல்லி தானே இந்த 5 அடிக்கான ஐஸ் அடிச்சுட்டு இந்த அநியாயம் பண்ணுறானுங்க. அப்போ இந்தமாரி பண்ணால் என்ன மாரி சில பேர் வருவாங்க, அதே அடி அவனுங்களுக்கு கொடுப்பாங்கன்னு அவனுக்கு அந்த பயம் இருக்கணும். அதான் லைஃபாகவே அடித்து லைஃபாகவே ஓட்டினேன். இதெல்லாம் பழைய கதை 2020. இப்போ பார்க்குறா சொல்கிறேன், இப்போ பார்க்குற சின்ன பையனுங்க இந்த ஃபேஸ்புக்கு இந்த டிக்டாக் ரவுடிங்களுக்கு வந்து வாயிலே பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, பொம்பளை பிள்ளைங்களை அவங்க அம்மாவெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டு பந்தாவா அந்த மாரி பையனுங்களுக்கு வந்து நான் ஏன் காட்டுறேன்னா, நான் இப்படி தான். சரியா? அதே நேரத்தில் வந்து நேற்று கூட வந்து ஒரு லைஃப்பில் பார்த்தேன் 2 சின்ன பையனுங்களை. அவங்கள்ட்ட நான் லைஃப்பில் பேசி சண்டை போட எனக்கு விருப்பமே இல்லை. கூடி சீக்கிரம் திரும்ப பழையபடி இந்தமாதிரி லைஃப்பை நிறையா பார்ப்பீங்க. அதாவது லைஃபாக சில பேர்த்த அடிக்கிறத லைஃபா. நம்ம ரவுடி கிடையாது, நான் ரவுடி கிடையாது. 10 பேரை கூப்பிட்டு போய்ட்டு ஒருத்தனை அடிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஓகேயா? ஒண்டி போனேன்னா இல்லை சம்மந்தப்பட்டது தானே அவனுக்கு எனக்கு தான் அந்த பிரச்சனை. ஓகே, ஸோ இதான் என்னோட இது. இதை பார்த்தா நேற்று அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் ஏன் இப்போ இதெல்லாம் விட்டுட்டீங்க? நான் ஏன் விட்டேன்?
ஏன் விட்டேன்னா இந்த சமுதாயத்துக்காக எல்லாம் செஞ்சாலும் நம்ம கடைசியில் முட்டாளாக தான் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா கேடு கட்டவனுங்க இந்தமாரி அஞ்சடி காரணங்களெல்லாம் வந்து உடனே தூக்கி வச்சு கொண்டாடுற சமுதாயம் இது. அப்போ இந்த சமுதாயத்துக்காக நம்ம எல்லாம் செஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் விட்டு ஒதுங்கிட்டேன். இப்போ வந்த காரணம் என்னென்னா இப்படி அநியாயம் பண்ணுறாங்க தான் திரும்ப வந்தேன். இன்னும் நீங்கள் திரும்ப இருக்கணும். நான் இருந்து மைக்காவாக அந்த கிளி கிழிச்சேன், கேஸ் ஓடினுச்சு, என்னோட பணத்தெல்லாம் செலவு பண்ண நம்மக்கிட்ட பணம் பற்றாக்குறையாக இருக்கிறப்ப மக்களே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு எதுனா நான் வருவேன்ற தைரியம் நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அந்தமாரி எனக்கு ஒரு பிரச்சனை மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும்ல, அந்த நம்பிக்கை போச்சு. அதான் விட்டு விலகிட்டேன். சரியா? அப்புறம் இந்த மைக்கோட கதை திரும்ப அதை பற்றிலாம் பேச எனக்கு விருப்பமே இல்லை. போதும். ஓகே, இப்போ இருக்கிற கொஞ்சம் சாக்கடையை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வேலையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.